திறப்பிலே 5 நிமிடங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, திறப்பிலே 5 நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம். சமீப காலங்களாக குடும்பங்களில் அதிகரித்து வருகிற தற்கொலைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. அதுவும் குறிப்பாக குடும்பத்திலே பெண்கள் தற்கொலைக்கு முயன்று தற்கொலை செய்து கொண்டு மரணிப்பது என்பது அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. அந்த வகையில் இந்தியாவிலே, குறிப்பாக நம்முடைய தலைநகர் டெல்லியிலே சில ஆண்டுகளாக இந்த பெண்களினுடைய தற்கொலைகள் அதிகரித்த வண்ணம் இருப்பதாக அங்குள்ள அரசாங்கத்தின் செய்தி அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டிலே நடைபெற்ற பெண் தற்கொலைகளில் இல்லத்தரசிகளுடைய தற்கொலைகள் அதிகமாக பார்க்கப்படுகிறது. அதுவும் பாதிக்கு மேலாக பெண்கள் மரணித்திருப்பது தற்கொலையில் குடும்பத்தின் பெண்களாக காணப்படுகிறதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2023ஆம் ஆண்டிலே நடைபெற்ற அல்லது பதிவு செய்யப்பட்ட 836 பெண் தற்கொலைகளின் எண்ணிக்கையில், அதாவது 455 பேர் குடும்பத்தினை சார்ந்த குடும்ப பெண்கள் என்றும், அதில் 369 பேர் இல்லத்தரசிகள் என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இது விகிதாசாரத்தில் பார்க்கும் பொழுது 44.13% பார்க்கப்படுகிறது. பாதிக்கு மேலாக இல்லத்தரசிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிற செய்தி என்பது வேதனையாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட பெண்கள் இன்றைக்கு அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். தற்கொலை எண்ணத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்ப பெண்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். கர்த்தரால் கட்டி எழுப்பப்பட வேண்டிய குடும்பங்கள், அதாவது புத்தியுள்ள ஸ்திரீகள் மூலமாக கர்த்தர் எழுப்பப்பட வேண்டிய குடும்பங்கள், புத்தி இல்லாத இப்படிப்பட்ட திடீரென தவறான முடிவை எடுத்து முழு குடும்பத்தையும் இடித்து போட வேண்டிய சூழ்நிலைக்கு குடும்ப பெண்கள் தள்ளப்படுவது என்பது வேதனையான அவலமான ஒரு காரியம். ஆகவே இப்படிப்பட்ட மன அழுத்தத்திலிருந்து குடும்ப பெண்கள் விடுவிக்கப்பட நாம் பாரத்தோடு ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இல்லத்தரசிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை கடந்த நாட்களிலே தமிழகத்திலும் அதிகரித்திருக்கிற செய்தி எண்ணி அதற்காக நாம் ஜெபித்தோம். தற்போது அது குறைந்திருக்கிறது. ஆகவே இப்பொழுது தலைநகர் டெல்லிக்காக ஜெபிக்க போகிறோம். அங்கே அதிகரித்த வண்ணம் இருக்கிற குடும்ப இல்லத்தரசிகளுடைய தற்கொலை எண்ணிக்கை வரும் நாட்களிலே முற்றிலும் குறைக்கப்பட்டு அப்படிப்பட்ட எண்ணங்களில் இருக்கிறவர்கள் விடுவிக்கப்பட நாம் ஜெபிக்க போகிறோம். இதை குறித்ததான அறிக்கையை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். 2022ஆம் ஆண்டில் 859 பெண் தற்கொலை இறப்புகளில் 521 திருமணமான பெண்கள், 60.65%. இல்லத்தரசிகள் 387 இறப்புகள். 2021ஆம் ஆண்டில் கோவிட் 2ஆம் அலையால் கணிசமாக பாதிக்கப்பட்ட ஆண்டு. தற்கொலை செய்து கொண்ட 746 பெண்களில் 421 பேர் திருமணமானவர்கள், 56.43%. இதேபோல் 2020ஆம் ஆண்டில் நீண்ட காலத்திற்கு ஊரடங்கு உத்தரவு விதிக்கப்பட்ட போது 899 பெண் தற்கொலை இறப்புகளில் 542 பேர் திருமணமான பெண்கள், 60.56%. 2019ஆம் ஆண்டில் தொற்று நோய்க்கு முன்பு 768 பெண் தற்கொலை இறப்புகளில் 400 பேர் திருமணமான பெண்கள், 52.8%. இதிலே 305 பேர் இல்லத்தரசிகள். ஒட்டுமொத்தமாக டெல்லியில் தற்கொலை நிகழ்வு பெண்களை விட ஆண்கள் அதிகமாக இருந்தாலும் பெண்கள் தற்கொலை செய்வது இல்லத்தரசிகள் அதிகம் என்று கூறப்படுகிறது. ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நாளின் காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தேசத்தில் அதிகரித்து வருகிற குடும்ப இல்லத்தரசிகளுடைய தற்கொலைகள் ஆண்டவரை முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட பாரத்தோடு ஜெபிக்கிறோம். குறிப்பாக ஆண்டவரே, எங்களுடைய தலைநகர் டெல்லியிலே
குறிப்பாக இல்லத்தரசிகளுடைய தற்கொலைகள் அதிகரித்திருப்பதை எண்ணி பாரத்தோடு அதை உங்கள் பாரத்தில் வைத்து ஜெபிக்கிறோம். பல்வேறு மன அழுத்தங்களால், பல்வேறு குடும்ப சூழ்நிலைகளினால், ஆண்டவரே, பல்வேறு காரணங்களால் பாதிக்கப்பட்டு தற்கொலைக்கு நேராக தள்ளப்படுகிற அல்லது தற்கொலை எண்ணத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகள் மீதும் கர்த்தருடைய ஆளுகை கடந்து வருவதாக. தற்கொலை எண்ணத்தை தூண்டி அவர்களை தற்கொலைக்கு தூண்டுகிற சாத்தானுடைய தந்திரங்களை இயேசுவின் நாமத்தில் அதமாக்கி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்டவர்கள் அதிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து குடும்பங்களை கட்டி எழுப்புகிறவர்களாக மாற, ஆண்டவரை, எந்த ஒரு பெண் மூலமாகவும் குடும்பம் இடிக்கப்படாமல் கட்டி எழுப்பப்பட அவர்களுக்குள்ளே மன வலிமையை, தைரியத்தை, மீது நம்பிக்கையை வரப்பண்ணி குடும்பங்களை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க. என்னோட ஜெபத்தில் நிற்கிற எல்லா சகோதரர்களையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தொடர்ந்து ஜெபியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.